Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது full and full about affirmations. So affirmationsனா என்ன? டெய்லி சொல்லணுமா? எத்தனை தடவை சொல்லணும்? இந்த மாதிரி நிறைய doubts இருக்கு. So அத பத்தி தான் full and full நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So first affirmationனா நம்ம என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். So affirmation அப்படிங்கிறது it is nothing but a statement. So அந்த statement எதுக்காக நம்ம கொடுக்கிறோம் அப்படினா நமக்குள்ள இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸை மாற்றுறதுக்காக கொடுக்கும். நம்ம லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை பத்தின ஒரு புரிதல் இருக்கு, ஒரு தாட் பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப திரும்ப நம்ம கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம லைஃப்ல ஒரு சில மாற்றங்கள் வேணும்னு நினைக்கும் போது நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற சேம் தாட் பேட்டர்ன்ஸோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய சேஞ்ச் கிரியேட் ஆகாது. ஸோ அதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக நம்ம அஃபர்மேஷன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது டெய்லியும் சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சும்மா இருக்கும்போது கூட நம்ம மைண்டில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் நம்மளுக்கே அறியாமல் ஒரு சஜஷனோ ஒரு ஐடியாவோ கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த தாட். ஸோ அது உள்ளுக்குள்ளே போய் நம்மளோட ஆழ் மனசில் இம்ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம மாற்றுறதுக்கு தான் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். அப்போ கண்டிப்பாக டெய்லி பல தடவை கொடுக்கும்போது தான் நமக்கு ஆல்ரெடி உள்ளே ஓடிட்டு இருக்கிற தாட் பேட்டர்னில் ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக டெய்லி பேசிஸில் நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்க தான் நம்ம சும்மா இருக்கும்போது இருக்கிற தாட் பேட்டர்ன்ஸ் இந்த அஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடாக படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் லைஃப்பில் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ மேபி ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு க்ரோத் வேணும்னு நினைக்கலாம், அல்லது ஹெல்த் வைஸ் உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் ஏரியாவில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் லைஃப்பில் அல்லது அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 4 to 5 அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அஃபர்மேஷன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அந்த அஃபர்மேஷனில் நிறைய நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அல்லது எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான லாங்குவேஜில் இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்குது, ஸோ இங்கிலீஷில் நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன், அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லலாம், அல்லது தமிழில் சொல்லலாம், இல்லை 2 லாங்குவேஜுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டெய்லியுமே சொல்லுங்கள். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 4 to 5 டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக, எக்ஸைட்டடாக, ரொம்ப ஃபன்ஃபுல்லாக அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம திரும்ப 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 சொல்லும்போது தான் நமக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் நம்மளோட மைண்ட்குள்ளே ஆழமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற ஓல்டு தாட் பேட்டர்ன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே ரெப்படேஷன் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் திரும்ப திரும்ப சொல்லும்போது எல்லா நேரமும் நீங்கள் உங்களால் எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியலன்னா, அதாவது பாசிட்டிவ் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வெளிப்படுத்த முடியல, ஒரு ஹாப்பினஸை வெளிப்படுத்த முடியலனாலும் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது இன்னும் ஆழமாக உங்களோட மைண்டில் போய் பதிய ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப எமோஷனாக இருக்கும்போது ஓப்பன் அப் ஆகி அதை அப்படியே உள்வாங்கிக்கும். அந்த தேர்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லும் போதெல்லாம் எப்பெல்லாம் முடியுதோ அதுக்கு ரிலேட்டடாக செட்டன் இமேஜஸை உங்கள் மைண்ட்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு வீடோட பிக்சரை உங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டே இருக்கலாம். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது பிக்சர்ஸையும் அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் பட் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா டசன்ட் மேட்டர், நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை முதல்ல அது போய் ஆழமாக பதிய ஆரம்பிக்கட்டும். பதிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் தாட்டாக இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அஃபர்மேஷன் மைண்டில் நிற்கும். அதுக்கு ரிலேட்டடான ஐடியாஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் நிற்கும். ஸோ அதுவே உங்களோட நியூ தாட் பேட்டர்னாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், இனி நம்ம இதுக்கு ரிலேட்டடாக அஃபர்மேஷன் கொடுக்கணும்
அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பேசிஸில் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 21 days ஒரு 40 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஞ்ச் க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து இன்வால்மெண்ட்டோட இன்டென்ஸாக கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறது இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த பர்சன். ஸோ ஒரு பர்சன் ரொம்ப இன்டென்ஸாக ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி ஒரு நாளைக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சிலர் ஒன்ஸ் இன் அ வைல் அஃபர்மேஷன் கொடுத்துட்டு 21 days ப்ராக்டிஸ் பண்ண பெரிய சேஞ்ச் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா லைஃப்பில் பெரிய சேஞ்ச் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்டென்ஸாக கொடுக்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு சேஞ்ச் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நியூ மைண்ட் செட் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களே அறியாமல் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஹேபிட்டில் நிறைய மாற்றங்களை க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த சேஞ்ச் அந்த க்ரோத் கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.